இந்த வருடத்திற்கு மட்டும், அதாவது கல்வியாண்டு 2022, 23ல ஜூலையில் சர்வீஸ் சர்டிஃபிகேட் சேலரி கொடுத்ததுனால அந்த சர்வீஸும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 10 மாதங்கள் மட்டும்தான் இதில் வரும். இதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக எடுத்துக்கங்க. இதே மாதிரி சர்வீஸ் சர்டிஃபிகேட்டையும் முதல்ல கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறோன்னா, இது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2021, 22வது வருடங்களில் பார்த்திங்கன்னா அந்த கல்வியாண்டில் மொத்தம் 12 மாதங்களுக்கு சேலரி வாங்கினதுனால 12 மாதத்துக்கான சர்வீஸ் சர்டிஃபிகேட். 2022, 23ல் பார்த்திங்கன்னா அந்த வருடத்துக்கு பார்த்திங்கன்னா 1/7/2022 முதல் 30/4/2023 வரைங்கிறதுனால அந்த வருடத்துக்கு 10 மாதங்கள். அப்புறம் இப்போ கரண்ட்டில் இருக்கிற டேட்டில் உள்ள என்ன இருக்கோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் இன்னொரு டவுட் வரும். என்னென்னா, கடைசி இதுக்கு வந்து அதாவது எந்த நாளில் நம்ம சொல்லி கடைசியில் முடிக்கலாம் அப்படின்னா, இப்போ கால்ஃபர் வந்து 14/3/2023 அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கு